இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு காது குத்து இருக்குது, அப்புறம் ஒரு சடங்கு இருக்குது. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு கரிசோறு தான். அன்னைக்கு வந்துட்டு சைவ சாப்பாடு. இன்னைக்கு வந்து நான்வெஜ். இன்னைக்கு ஒரு புடி. என்னமா என் மகனோட காது குத்து, என் மகளோட சடங்கு வைக்கிறாரு, எங்க அக்கா பொண்ணோடது. அதுக்காக கிளம்பிருக்கோம். நல்லா இருக்கா? என் ஹஸ்பண்ட் நான் சொல்லாம ஃபர்ஸ்ட் டைம் மல்லிகை வாங்கி கொடுத்துருக்காரு. ஹைலைட். புடிங்க பாப்பா, புடிங்க. யாருக்கெல்லாம் கேட்காம ஒரு ஹஸ்பண்ட் மல்லிகை வாங்கிட்டு வருவாங்க? கமெண்ட் பண்ணுங்க. கேட்காமனும் இல்லை, காசு இருந்தா எது வேணாலும் வாங்கிட்டு வரலாம். வாங்க ஃபர்ஸ்ட். மதுரையில இருந்து வந்தாருன்னு மல்லிகை வாங்கிட்டு சொன்னா எங்க ஊர்ல இருந்து மல்லிகை வாங்கிட்டு கொடுத்தேன். மதுரையில இருந்து மல்லிகை வாங்கிட்டு வந்தா அங்க இருந்து இங்க வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆகுது. அது வாடி போயிரும்னு சொல்லிட்டு இங்க வாங்கி கொடுத்தேன். அது கூட தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது, நீங்களே சொல்லுங்க பாப்போம். வாங்க அங்க காது குத்து ஸ்டார்ட் பண்ணு. காது குத்து முடிச்சிருக்கோம். இவங்க அதான் நான் சொன்ன மாதிரி இவங்க எப்ப கிளம்பி இருக்காங்கன்னா 12-1 மணி ஆயிடுச்சு. நேர போறோம், சோறு சாப்பிட வச்சுட்டு எப்படி கிளம்ப முடியுமா? அப்படிதான் கிளம்ப முடியும். பொண்ணு வந்து கிளப்பணும். நல்லா இருக்குதா? என் பொண்ணு காது குத்துக்கு 2 பேரும் தான் கிளம்பணும். கிளம்புன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, என்னால் பைக்கில் வர முடியல, வெயில் அதிகமாக இருக்குது, நான் காரில் வரேன், அதாவது டெம்போ அதில் வரேன், நீங்கள் முன்னாடி போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வெயிட் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி பாருங்கள், பின்னாடி வர்றாங்க, தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள், முன்னாடி கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. இந்த டெம்போவில் தான் 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. எப்படியும் கண்டிப்பாக நம்மளை பார்த்து தான் போவாங்க. சரி, நம்ம அங்கேயே போய் பார்த்துக்கோம். ஒரு வழியாக மண்டபத்தை கண்டுபிடிச்சிட்டு காது குத்து பையனையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம 2-3 ஃபோட்டோ எடுக்கலாம்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கு சாப்பாடு போயிட்டோம். நான் பார்க்கும்போது அந்த பிள்ளை பார்க்கல, அந்த பிள்ளை பார்க்கும்போது நான் பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு, ஃபங்க்ஷன் சூப்பராக இருந்துச்சு.